இன்னைக்கு நாம் செய்ய போகிறது பாவக்காய். நல்ல இரும்பு சத்து நிறைஞ்சது. பெண்களுக்கு இதெல்லாம் எப்படி முருங்கைக்கீரை முக்கியமோ, பேரிச்சம்பழம் முக்கியமோ, அது மாதிரி பாவக்காய் முக்கியம். எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தர்றேன். தண்ணிக்குள்ளே வெட்டி போட்டுக்கிறோமுங்க. புளி ஏற்கனவே கரைச்சி ரெடியாக வச்சுருக்கணும். இப்படி புளி, இங்கே ஏற்கனவே செஞ்ச சின்ன வெங்காயம், தக்காளி பழம், வெள்ளைப்பூடி, இஞ்சி, தேவையான அளவு மசாலா பொடி போட்டது இன்னும் வணக்கி வச்சுருக்கிறோம். தேங்காய் துருவல் போட்டு இப்படி லாஸ்ட்டில் வணக்கணுக்கு முன்னாடி இப்படி இந்த மாதிரி கலக்கி விட்றோமுங்க. மஞ்சள் பொடிலாம் போட்டு செஞ்சதுக்கு பின்னாடி என்ன செய்கிறேன், இது மிக்சிலையோ அல்லது அம்மிக்கல்லையோ ஆட்டோரிலையோ போட்டு அரைச்சிட்றான். இந்த பக்கம் என்ன அப்படின்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், தக்காளி பழம் எல்லாம் போட்டு, தக்காளி பழம் இருக்குதுங்களா, இருக்குது. அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் பொடியை போடுறான். இந்த பக்கம் போட்டாச்சுங்களா, மஞ்சள் பொடியை போட்டாச்சு. அப்புறம் தேவையான அளவு என்ன செய்கிறோம்னா உப்பு லைட்டாக, எனக்கு கசக்கம் லைட்டாக தான் போடணும். பாவக்காய்க்கு லைட்டாக போடணும். லைட்டாக போட்டுக்கிறான். நல்லா வதக்கி விட்றோங்க. என்ன செய்கிறான், புளிக்காசில் தூக்கி ஊற்றுறான். ஊற்றிட்டுங்களா, ஊற்றுனது பின்னாடி என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கலக்கி விட்றான். கலக்கி விட்டு இந்த பாவக்காயை தூக்கி அந்த குண்டாவில் போடுறோமுங்க. இது எடுத்து இந்த மாதிரி எடுத்து என்ன செய்கிறான், இந்த குண்டாவில் இப்படி போட்டு நல்லா வேக வைக்கிறான். தேவையான அளவு என்ன செய்கிறான், இந்த மசாலா பொடியை போட்டுக்கிறோம். போட்டு என்ன செய்கிறோம்னா நல்லா வெந்ததுக்கு பின்னாடி இதை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை அரைச்சி ஊற்றுறோம். இதை சாப்பிட்டோம்னா உண்மையிலேயே பெண்கள் இரும்பு சத்து நிறைந்தது. நீங்களும் செய்யலாம். நன்றி, வணக்கம்.